ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் பெருமையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாங்கள் வார வாரம் அல் குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற செய்திகளை படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் மதீனமா நகர் மற்றும் அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பிலே சென்ற வாரங்களில் மஸ்ஜிது நபவி சம்பந்தமாக, அதனோடு அன்றைய முக்கியமான இடங்கள் சம்பந்தமாகவும், சென்ற வாரம் மஸ்ஜிது குபா, கிப்லத்தை, உஹது யுத்தம் சம்பந்தமான செய்திகளை சுருக்கமாக நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் பிஅரு கரஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றோடு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு பெற்ற ஒரு கிணறு சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே ஒரு கிணறு சம்பந்தமாக பார்த்திருக்கின்றோம். என்ன கிணறு? குபாவில் இருக்கிற கிணறு ஒன்று பார்த்திருக்கிறோம். என்ன பேர் அது? பேரு அரீஸ் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது போல பேருல் ஹாத்தம் அப்படின்னு பேர் மாற்றப்பட்டது. பேரு அரீஸ் என்று சொல்லுவாங்க, பேருல் ஹாத்தம் என்று சொல்லுவாங்க. அது காரணம் என்ன? மோதிரம் இருந்ததாலதான் அந்த பேர் வந்து அந்த ஞாபக மூட்டலோடு இல்ல, அது குபாவுடைய பகுதியில் இருக்கிற அரீஸ்ங்கிறது ஒரு நபருடைய பேர். வாழ்ந்த ஒரு யகூதி ஒரு ஆளுடைய பேர் தான் வந்து அரீஸ். அதற்கு பிறகு இந்த மோதிரம் விழுந்ததாலதான் சொல்லி பேர் வருது. இது மஸ்ஜிது குபாவில் இருக்கிற ஒரு முக்கியமான கிணறு. தற்பொழுது பார்க்க இருக்கின்ற கிணறு வந்து பிஅரு கரஸ். இதுவும் குபா கருகாமையில மஸ்ஜிது நபவி பின்பகுதியில வந்து இருக்கின்றது. இது குர்பான் என்ற அந்த பகுதியில வந்து அமைந்திருக்கின்றது. இதுவும் அல்லாஹ்வின் தூதரோடு தொடர்புபட்ட மிகவும் முக்கியமான ஒரு கிணறு என்று சொல்லப்படுகின்றது. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் இந்த செய்தி அறிவிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிணற்றிலே நீர் அருந்திருக்கின்றார்கள், உது செய்திருக்கின்றார்கள். அந்த ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க முன்னர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, யா அலி இதா அன முத்து, அலியே நான் மரணித்து விட்டால் என்னை இந்த கிணற்றுடைய தண்ணீரிலிருந்து குளிப்பாட்ட வேண்டும், அவர்களை குளிப்பாட்ட வேண்டும் என்ற செய்தியினை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத்தாக சொன்ன செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், யஅதூனி பிமாஇ மின் பிஅரி கரஸ் ஃபஇன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஷ்ரிப் மின்ஹா வயத்தவல்லா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு அந்த வேறு கரஸிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அவர்கள் குளிப்பாட்டப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நான் அந்த கிணற்றில் தண்ணீர் அருந்துபவர்களாக, அவர்களதிலே ஒளி செய்தவர்களாக நான் கண்டிருக்கின்றேன் என்ற செய்தியினை நாங்கள் இப்னு மாஜாவிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய செய்தி வருவதை நாங்கள் காண முடியுமாக இருக்கின்றது. எனவே இது அல்லாஹ்வின் தூதரோடு தொடர்புபட்ட இஸ்லாமிய வரலாற்றிலே பேசப்பட வேண்டிய, நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கிணறு என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இது ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு. இன்னும் ஒரு செய்தி, இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சஅத் இப்னு கைஸமா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு என்டர் ஆகினது, அதாவது ஹிஜ்ரத் வந்து மதீனாவுக்கு வந்த உடனே இந்த சஅத் இப்னு கைஸமா அவருடைய வீட்டிலே தான் தங்குகின்றார்கள், அவருடைய வீட்டிலே தான் இறங்குகின்றார்கள். அவருக்கு சொந்தமாக இந்த கிணறு இருந்தது என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வரலாறுகளில். இந்த செய்தியையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு இடம்தான் வேறு வருஷத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற, சற்று தொலைவில் இருக்கின்ற ஹதீகத் சல்மானுல் ஃபாரிஸ். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோட்டம் என்று அழைக்கப்படுகின்றது.
இப்பொழுதும் இருக்கின்றது. நிறைய பேரித்த மரங்கள் நட்டவாறு அதிலே இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது. வேறொரு பகீர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறும் இருக்கின்றது. இதனுடைய வரலாறு என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொடர்புபட்ட ஒரு தோட்டம் தான் இது. அவர்கள் மதீனாவுக்கு பாரசீகத்திலிருந்து வந்த பிறகு அடிமையாக வாழுகின்றார்கள். அதாவது அந்த தோட்டம் ஒரு யகூதிய ஒரு பெண்மணிக்கு சொந்தமான ஒரு தோட்டமாகத்தான் இருந்தது. அந்த பெண்மணிக்கு கீழால் இவர்கள் அடிமையாக வாழுகின்றார்கள். இவர்கள் அந்த அடிமைத்துவத்திலிருந்து நீங்க வேண்டுமாக இருந்தால், அவர் விடுதலை செய்யப்பட வேண்டுமாக இருந்தால், அந்த தோட்டத்திலே 300 பேரித்த கண்டுகள் நட்டு அதிலே பலன் காண வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இடப்படுகின்றது. அதற்கேற்றால் போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 பேரித்த மரங்களும் சிறிய தொகை பணத்தையும் கொடுத்து அவர்களை விடுதலை செய்கின்றார்கள். அந்த நிபந்தனை இடுகின்ற பொழுது அந்த 300 பேரித்த மரங்களும் நல்ல முறையிலே வளர்த்தெடுக்கப்பட்டு அதிலிருந்து நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் சொல்லப்படுகின்றது. வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கைகளால் நடப்பட்ட அந்த பேரித்த மரங்கள் அதே ஆண்டு சிறந்த கனிகளை நல்ல பலன்களை கொடுத்தது என்ற செய்திகளும் வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் அந்த வேறொரு ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றில் இருந்துதான் இப்பொழுதும் கூட அந்த பேரித்த தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகின்றது என்ற செய்தியினையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வேறொரு வருஷம் அதுக்கு பக்கத்துலதான் ஒரு 500 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஒரே இடம். அந்த செய்திகளை ஞாபகம் வைத்துக் கொண்டு கடைசியாக இன்னும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பகுதிதான் கஸ்வத்து அல் கந்தக். அதாவது அஹ்ஸாப் யுத்தம் என்று சொல்லுவாங்க, கந்தக் யுத்தம் என்று சொல்லுவாங்க, அஹ்ஸாப் யுத்தம் என்று சொல்லுவாங்க, தமிழ்ல அகலி யுத்தம் என்று சொல்லுவாங்க. இதுவும் மதீனாவிலே இடம்பெற்ற மிகவும் முக்கியமான, ஏற்கனவே பார்த்ததை போல பத்ர் யுத்தம், உஹத் யுத்தத்தை போல மிகவும் முக்கியமான ஒரு யுத்தமாக இது கருதப்படுகின்றது. இது ஹிஜ்ரி 5 நடைபெறுகின்றது. எங்களுக்கு தெரியும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலும், அதாவது முஸ்லிம்களுடைய தரப்பிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் அலி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இருக்க, எதிரி தரப்பிலே மதீனாவிலே இருந்த, மதீனாவுக்கு வெளியே இருந்த பல்வேறுபட்ட கோத்திரங்கள் அந்த கந்தக் யுத்தத்திலே எதிரி தரப்பாக அவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக பனு நுதைர், பனு குரைலா போன்ற மிகப்பெரிய கோத்திரங்கள் இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் யுத்தம் செய்வதற்கு தயாரானார்கள். முஸ்லிம்களிலே கிட்டத்தட்ட 3000 முஸ்லிம்கள், இஸ்லாமிய படையிலே 3000 முஸ்லிம்களும், எதிரி தரப்பில் காபிர்களிலே 10,000 காபிர்களும் இந்த கந்தக் யுத்தத்திலே போர் செய்தார்கள், போரிலே ஈடுபட்டார்கள். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும், இது மிகவும் கடுமையான குளிர், மிகவும் கடுமையான உணவு தட்டுப்பாடு போன்ற அந்த காலங்களிலே நடைபெற்ற ஒரு யுத்தமாக நாங்கள் வரலாறுகளிலே அந்த செய்திகளை பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அதாவது இந்த யுத்தம் நடக்க முன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் ஆலோசனை கேட்கின்றார்கள். அதிலே சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆலோசனை எடுக்கப்படுகின்றது. அவர்கள் தான் குழி தோண்டி, அதாவது அகழி தோண்டி யுத்தம் செய்வோம் என்ற ஒரு ஆலோசனையை முன்வைத்தார்கள். அந்த ஆலோசனை மஷூராக்கு மத்தியிலே எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் யுத்தம் நடக்கின்றது. அல்லாஹ் தாலாவுடைய உதவியோடு, அல்லாஹ் தாலாவுடைய ஏற்பாட்டோடு, அல்லாஹ் தாலா புயல் காற்றையும் அதிலே அனுப்பி அந்த யுத்தம் முஸ்லிம்கள் வெற்றி பெறுகின்றார்கள். எங்களுக்கு தெரியும், நிறைய சம்பவங்கள் இதிலே நடைபெறுகின்றது. முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் தூதரோடு சேர்ந்து வயிற்றிலே கற்களை கட்டிக்கொண்டு, அதாவது உண்பதற்கு உணவில்லாமல் பசியோடு பட்டணியோடு அகலியினை தோண்டினார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹதீஸிலே நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வலபிஸ்னா ஸலாஸத அய்யாம் லா நதுகு தவாகா. நாங்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த அகழி தோன்றுகின்ற விடயங்களில் ஈடுபட்டோம், தங்கி இருந்தோம். நாங்கள் எந்தவித உணவுகளையும் உட்கொள்ளவில்லை, எந்தவித சுவையையும் சுவைத்திடவில்லை என்ற செய்திகள் எல்லாம் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது. இன்னும் சூரத்துல் அஹ்ஸாப் என்ற ஒரு அத்தியாயம்,
அல் குர்ஆனிலே இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த வெற்றி சம்பந்தமாக அல் குர்ஆனிலே சொல்லுவதையும் நாங்கள் காண முடியுமாக இருக்கிறது. சூரத்துல் அஹ்ஸாபுடைய 9வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அளித்த நிஅமத்துக்களை அருட்கொடைகள் சம்பந்தமாக நினைவுபடுத்துங்கள், நினைவு கூறுங்கள். இது ஜாஅத்கும் ஜுனூதுன் ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூதா லம் தரௌஹா, உங்களிடத்திலே எதிரி தரப்பு வருகின்ற பொழுது, உங்களை நோக்கி அந்த படை வந்த பொழுது நாங்கள் காற்றையும் நீங்கள் பார்த்திராத படைகளையும் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்தோம், அதனை ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஈமான் கொண்டவர்களை பார்த்து இந்த அல் குர்ஆனி வசனத்திலே சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது சுருக்கமான ஒரு கந்தக் யுத்தம் சம்பந்தமான சுருக்கமான ஒரு குறிப்பேடு. இவ்வாறான இடங்கள் மதீனாவிலே இருக்கின்றது. அந்த இடங்களிலே நாங்கள் அந்த இடங்களை பார்வையிட்டுக் கொண்டு வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். ஏற்கனவே பார்த்ததை போல நாங்கள் வாழுகின்ற இந்த பூமி என்பது நாங்கள் வழிபட்டு நடக்கின்ற ஓதுகின்ற அல் குர்ஆனிய வசனங்கள் வழியாக இறங்கிய பூமி. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடாத்திய, அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து சஹாபாக்களும் சேர்ந்து யுத்தம் செய்த பூமியிலே இருக்கின்றோம். அந்த பூமிக்குரிய கண்ணியங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும், அது சம்பந்தமாக தேடி படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுக்கு சுக்குர் செய்ய நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற வாரங்களில் மஸ்ஜிது நபவியோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். படித்த விடயங்களை நாங்கள் பிறருக்கும் கற்றுக் கொடுத்து நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு எல்லாம் வல்லல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பனாக. வாகுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குளித்து வந்தாங்க, அந்த குளித்து வந்தாங்க, அந்த குளிக்க வந்து எதிர்க்க உள்ள